அயன் சத்து, தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். பிராங்க் ஷோ மூலம் பிரபலமானவர் விஜய் சித்து தற்போது தனியாக யூடியூப் சேனல் ஒன்று வைத்து நடத்தி வருகிறார். தனக்கென ஒரு குழுவை வைத்துக்கொண்டு வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார். டிராவல் உள்ளிட்ட நகைச்சுவை கலந்த பல கண்டென்ட் வீடியோக்களை தனது சேனலில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இவரது வீடியோக்கள் ரசிகர்கள் மத்தியில் வேற லெவலில் வரவேற்பை பெறுகின்றன. குறிப்பாக விஜய் சித்துவின் வீடியோவிற்கு இளைஞர்கள் மட்டுமல்ல, ஃபேமிலி ஆடியன்ஸுகளையும் கவர்வது வழக்கம். இதனாலே இவரது சேனலை பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை 40 லட்சத்தை கடந்துள்ளது. இவரின் வீடியோக்கள் யதார்த்தமாகவும் அனைவரும் ரசிக்கும்படியாக இருப்பதாகவும் மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் சித்துவிற்கு உள்ளது. இதனாலே இவர் பகிரும் வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகும். இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதி விஜய் சித்துவின் சேனலில் வெளியான வீடியோ சர்ச்சைகளில் சிக்கியது. அதாவது வீடியோவில் தனது நண்பர்களுடன் இணைந்து 90s கிட்ஸ் நிக்கல் குந்தல் என்ற விளையாட்டை விளையாடுகிறார் விஜய் சித்து. அதன்படி நிற்கும் போது நிக்கல், உட்காரும் போது குந்தல் என சொல்லாதவர்கள் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்கின்றனர். அப்போது ஒருவர் குந்தல் என சொல்லாமல் உட்கார அவரை விஜய் சித்து அடித்து வெளுக்கிறார். கீழே விழுந்தவரையும் விடாமல் அடிக்க அவரும் சிரித்து கொண்டே இருக்கிறார். இந்த காட்சி தான் விஜய் சித்துவிற்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது காமெடி என்ற பெயரில் இப்படி அடிப்பது சரியில்லை, எல்லை மீறி போய்விட்டது என சொல்லி கடுமையாக பலரும் இணையத்தில் விமர்சித்து வருகின்றனர். அத்துடன் சமீப காலமாக சித்துவின் வீடியோ யதார்த்தமாக இல்லாமல் காமெடியை வலிந்து திணிப்பது போல் இருப்பதாகவும் கூறி வருகின்றனர். இந்த விவகாரம் கடும் எதிர்ப்புகளை கிளப்பியுள்ளதை தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட வீடியோவில் உள்ள சர்ச்சைக்குரிய காட்சிகளை மட்டும் ட்ரிம் செய்துள்ளார் விஜய் சித்து. ஆனாலும் அந்த காட்சி இன்ஸ்டாகிராம், எக்ஸ் தளம் உள்ளிட்ட சோசியல் மீடியா பக்கங்களில் வெளியாகி தீயாய் பரவி வருகிறது. இதனிடையில் இதெல்லாம் வழக்கமாக விஜய் சித்து வீடியோவில் இருப்பதுதான், வேண்டுமென்றே அவர் மீது நெகட்டிவ் விமர்சனங்களை பரப்பி வருவதாகவும் ரசிகர்கள் சப்போர்ட் செய்து வருகின்றனர். Taste the Daily.